அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், now at பள்ளிக்கரணை. நல்லாச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. தாத்தா அடுத்த வருஷம் ரிட்டர்ன் வராரு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. தாத்தா என்ன சொல்றாரு? பாட்ரி வரேன் இருக்காரு. ஓகே. மியூசிக்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு மியூசிக்ல. அப்போ இருந்த அதே இது நான் அப்ப இருந்து பார்க்கல. அப்ப இருந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கா? இன்னும் பார்க்கறதுக்கு கண்டிப்பா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அவர் பண்ற அந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்ட் 3 வர இது ட்ரெய்லருமே காமிச்சாங்க. தட் வாஸ் சூப்பர். we are waiting for part 3. ஓகே தான், ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபு ஓகே தான். லைட்டாக கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். சரி, இந்த இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும், ஒரு நல்ல ஃபீல் வரும். அதுவும் கமலஹாசன் நடிச்சிருக்காரு, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அடுத்து அனிருத் மியூசிக் பிஜிஎம்காகவே வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங், கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போச்சு. படம் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். படம் எனக்கு பிலோ ஆவரேஜ் தான் பிரதர், பிகாஸ் கமல் அண்ட் ஷங்கரோட காம்பினேஷன். ஸோ இந்தியன் 1 வந்து மூவி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. டிசப்பாயிண்டட், டோட்டலி டிசப்பாயிண்டட் மூவியில் எனக்கு. சார் படம் எப்படி சார்? ஆனால் சரியில்லை, பிடிக்கல. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் பரவாயில்ல, ஆனால் அவ்வளோவா மொக்க. ஒரு எதிர்பார்ப்பு சீன் ஒரு சீனோடு இல்லை. ஓகே. தாத்தா என்ன சார் சொல்றாரு கடைசியா? தாத்தா வேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் செம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தாத்தா என்ன தான் சொல்கிறாரு மேம் இந்த படத்தில்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எல்லா இடத்துலையும் தப்பு நடந்தால் தான் நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தப்பு நடக்குதுன்னு அந்த நேரம் ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பின்னால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? பார்ட் 3க்காக வெயிட் பண்ணலாம். ஓகே. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா படம் எப்படி ப்ரோ? ரொம்ப மொக்க ப்ரோ. அடுத்து என்ன சீன் இன்ட்ரெஸ்ட்டாக வரும்னே பார்த்துக்கிட்டு வந்தோம். ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்தியன் 1க்கு இதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? அது கூஸ் சீன் எதுவும் அந்த மாதிரி அப்படி இல்லை ப்ரோ. இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் சீனாக இருக்கும். ஹை பட்ஜெட்டில் எதுவும் இருக்காது, சாங்கை தவிர மற்ற இது எல்லாம் ஹை பட்ஜெட்டாக இருக்குது, விஷுவலாக காட்டுறாங்க. அந்தளவுக்கு இப்போ இந்தியன் பார்க்குறப்ப நமக்கு ஒரு வரும்ல, இது எந்த ஒரு சென்டிமெண்டல் கனெக்ஷனுமே இல்லை, வெறும் கிராண்டராக விஷுவல்ஸ் இருக்குது. 600 கோடிக்கு அதுதான் இருக்குது, வேறு எதுவும். தாத்தா என்ன தான் ப்ரோ சொல்கிறாரு கடைசியாக? என்ன சொல்கிறாரு? தேர்ட் பார்ட்டில் இந்த மெசேஜ் இப்படி தான் சொல்லணும். இதே KGF விக்ரம் லெவலெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி கரப்ஷன் அகேன்ஸ்டாக சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். படம் சூப்பராக இருக்கும். மியூசிக் எப்படி ஒர்க் அவுட்? அருமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்தியன் 1க்கும் இந்தியன் 2 கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் 1 இந்தியன் 2லாம் கம்பேர் பண்ணக்கூடாது ப்ரோ. அது வேற இது வேற. ஓகேவா? இந்தியன் 1 வந்து அப்போ இருந்த டைமுக்கு ஏற்ற இதில் எடுத்தது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எடுத்துருக்கிறது. நம்ம இதையும் அதையும் கம்பேர் பண்ணலாம் பார்க்கக்கூடாது. ஓகே ஓகேங்களா? ரெண்டுமே ஆப்வியஸாக ஒரே கோர் தான், பட் ஸ்டில் யூ கேனாட் கம்பேர். ஓகே. லாஸ்ட்டில் வந்து இந்தியன் 3 ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க, அது ஹைலைட்டாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை இந்தியன் 2 இந்தியன் 3 பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டன் தேங்க்ஸ். படம் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, அப்படியா? அவ்வளோலாம் நல்லா இல்லை. சொல்கிறாரு தாத்தா திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே. ஆனால் இந்தியன் 1 பார்த்தவங்க இந்த படம் பார்க்க ஆசைப்படாதீங்க, இந்தியன் 3 வந்து பாருங்கள். ஓகே. ஆமாம், அடுத்து வந்து வீரசேகர சேனாபதி, அவரோட அப்பாவா யாருன்னு தெரில, அவரை காட்ட போகிறாங்களாம். அப்படியா? ஓகே ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டாரு. மியூசிக்கெல்லாம் செம்ம. அனிருத்தோட மியூசிக்ன்றது அப்படியே தெரியுது. யா, வெரி குட். அதே மாதிரி இந்தியன் 1க்கு இதுக்கும் எதுவும் கம்பேரிசன் பண்ண முடியுமா? கம்பேரிசன் மூவியாவும் சரி. அது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ன்றது வேற யாருலையுமே அடிச்சுக்கவே முடியாது. பட் ஸ்டில் இது அனிருத்தோட ஜானர். ஸோ அவங்களோட எரான்றது வேற இல்லை. ஸோ அதையும் இதையும் கண்டிப்பாக கம்பேரிசனே பண்ணவே முடியாது. ஆக்சுவலி இது பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு படம். டெஃபினட்டாக எல்லாருமே இருக்காங்க. எஸ் எஸ். எப்படி ஒர்க் அவுட் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. எதுலேயுமே வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப லேக் ஆகுதுன்ற மாதிரிலாம் இல்லை. பட் அங்கங்கே சின்ன சின்ன பிட்ஸ் மட்டும்தான். பட் ரொம்பலாம் லேக் ஆகுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. மியூசிக் அனிருத் திணறிட்டார் ப்ரோ. நடுவில் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் போட்டிருக்காங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் கமல்ஹாசன் சார் ஏன் இந்த படம் ஆஸ் ஆண்டவர் கண்ணியாக சொல்கிறேன், இந்த படம் யாரும் வந்து பார்க்காதீங்க. 3 மணி நேரம் வேஸ்ட்டு தான். ரொம்ப கண்கலங்கி சொல்கிற மாதிரி இல்லை, நான் காலையில் தூக்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். நான் அவ்வளோலாம் எதுவும் இல்லை, டைட்டில் கார்டெலாம் மிஸ் பண்ணிட்டேன். மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சுத்தமாக இல்லை. ஓகே, ஒர்க் ஆகல. ஓகே. இந்தியன் 3 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ட்ரி பார்க்கலாம், ட்ரிபிள் மாதிரி ஏதோ சுதந்திர. இப்போ இந்தியன் அது 90s நடக்கிற மாதிரி வந்து இந்தியன் 1, இந்தியன் 2 இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் 3 வந்து அதுக்கு முன்னாடி போகிற மாதிரி 90
சுதந்திர லாஸ்ட்டில் ட்ரெய்லர் ப்ளே பண்ணாங்க. ட்ரைலர் ப்ளே பண்ணாங்க. அதில் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியுமா நம்ம? நல்லா இருக்கும் அப்படிங்கிற இது நல்லா இருந்தால் தானே ப்ரோ அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதுவே குப்பை மாதிரி இருக்குது, அது எப்படி இருக்குமோ. பிஜிஎம்ல அந்த அளவுக்குலாம் இல்லை. பெரிய ஆக்டர்ஸ் அதுவும் இல்லாமல் அனிருத் பிஜிஎம் மேலே ஓரளவுக்கு படம் வந்து எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு அனிருத் பிஜிஎம் மேலே இல்லை. ரொம்ப லேகாக போகுது. ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் நிறையா நடிச்சிருக்காங்க. சித்தார்த் அவர்களாக இருக்கட்டும், நிறைய சித்தார்த் acting okay தான். நல்லா இருக்கா, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து ஓகே, அவங்க கரெக்டாக அவங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருமே ரொம்ப டவுனு இல்லை, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, ஓகே தான். மியூசிக் சூப்பர்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை தாண்டி அனிருத் செம்மையாக போட்டிருக்காரு, நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு அனிருத்தால மியூசிக் போட முடியாதுன்னு சொல்லி. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஸ்டைல் வேறு, இவர் ஸ்டைல் வேறு. இவரோட பார்ட் ஆஃபாக கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பர்பாக பண்ணியிருக்காரு. எந்த மியூசிக்கில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு சலிப்பே இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, சங்கர் சாரோட டைரக்ஷன் எப்படி? சூப்பர்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியனும் இதுவும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் நிறையா நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாரோட கேரக்டரோலும் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சித்தார்த் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. பாபி சின்ஹா ரோல் செம்மையாக இருக்குது. எல்லாரோட கேரக்டரும் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விவேக் சார், மனோபாலா சார் சூப்பர்பாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை அவங்க படம் ஃபுல்லாக வருவாங்கன்னு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அட்லாஸ்ட் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் போட்டுருந்தாங்க. ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாளைக்கே வந்தால் கூட ஃபஸ்ட்டு ஷோ வருவேன். ஓகே ஓகே டன். எவ்ரி டைம் வந்து டேரக்டரோட நீடுக்கு தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேரக்டர் வந்து எந்த அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்காரு நம்மளுக்கு ஐடியா இல்லை. அண்ட் மோர் இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொவைட் இன். ஸோ அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. பட் அவுட்புட் வந்து சங்கரோட கால் அது ஃபைனலி. நீங்கள் எவ்வளோ மேம் ரேட் பண்ணுவீங்க இந்த படம்? நான் வந்து 10க்கு 9, 5க்குனா 4. ஓகே தேங்க்யூ மேம். ரேட்டிங்ன்ற படி பார்த்தா ஒரு 2 வேணால் பண்ணலாங்க. ஒன்று வந்து கமல்ஹாசனுக்கு, இன்னொன்று வந்து சங்கருக்குன்னு வேணால். மற்றபடி பார்த்தா வேறு யாருக்கும் ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இந்த படத்துக்கு. தேங்க்யூ. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.